ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு 4 புக்கிங் இருக்குது. காலையில் 11 மணிக்கு மார்ச் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கும், அதே 11 மணிக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸோட தர்ஷன் டிக்கெட்டும் அக்காமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸ் புக்கிங் ஓப்பன் அப்டேட் கொடுக்குறப்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்குறாங்க. 8ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் ரூம் புக்கிங் பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. 12 மணி போல் மார்ச் மாதத்துக்கு உண்டான நவநீத சேவை ஓப்பன் பண்ணுறாங்க. 1 மணி போல் பராக்கமணி சேவை மார்ச் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்கமணி சேவா புக்கிங் அப்போது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீவாரி சேவா online.tirumala.org கூகுளில் டைப் பண்ணி என்டர் பண்ண அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், நம்ம சேவாக்கு போகிறப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும், எங்கெல்லாம் நமக்கு சேவா கொடுப்பாங்க, சுவாமிகிட்ட சேவா செய்யணும்னா என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டுலாம் டீட்டெயிலாக நிறைய டைம்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்ரீவாரி சேவாவில் செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் புக்கிங் அப்போது கன்ஃபார்ம்டாக சேவா கிடைக்கிறதுக்கு உண்டான முக்கியமான இன்ஃபர்மேஷனும் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கூட சேவா பற்றி ஷேர் பண்ணுறேன். 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே லாகின் செய்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படி லாகின் செய்கிறப்போ உங்களோட மொபைலை டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு உண்டான அவைலபிலிட்டி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்கும் ஸ்க்ரீன். மொபைல் நம்பர், ஓடிபி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சர் கோட் கொடுத்து லாகின் செய்துக்கோங்க. இதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் 4 சேவா இருக்கும். ஸ்ரீவாரி சேவா திருமலாங்கிறது லேடிஸும் செய்யலாம், ஜென்ஸும் செய்யலாம். 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். மார்ச் மாதத்தில் ஆனுவல் சேவா தெப்ப விழா இருந்தாலும் அதுக்கு ஏஜ் லிமிட் 18லேருந்து 60 வயசு வரைக்கும் உண்டு. திருமலாவில் சேவா செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஃப்ரீயாக இருக்கிறவங்க யார் வேணாலும் இதில் சேவா புக் பண்ணிக்கிட்டு செய்யலாம். இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போது ஸ்ரீவாரி சேவா இதில் போட்டிருக்கிற ஃபஸ்ட்டு ஒன் லேடிஸும் புக் பண்ணிக்கலாம், ஜென்ஸும் புக் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஜென்ஸ் மட்டும்தான் போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸை புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்ரீவாரி சேவா மின்னல் வேகத்தில் தீந்துடும். ஸோ ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸ், அதாவது ஜென்ஸ் மட்டும்தான் சேவா பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை புக் பண்ணிக்கோங்க. சேவா பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவாரி சேவாவாக இருக்கட்டும், இந்த ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவாக இருக்கட்டும், ஜென்ஸுக்கு உண்டான சேவாவாக இருக்கட்டும், ஒரே மாதிரி தான். சேவா கொடுக்கறதா இருக்கட்டும், டெம்பிள் டியூட்டியில் அலாட் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன ப்ரொசீஜரோ அதே தான் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கு. அதனால் ஜென்ஸு மட்டும்தான் போகிறீங்கன்னா இது நீங்கள் டென்ஷன் இல்லாமல் புக் பண்ணிக்கலாம். அதனால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் விருப்பம் ஸ்ரீவாரி சேவா கூட லேடிஸ் ஜென்ஸாக போகிறீங்க, இல்லை லேடிஸாக மட்டும் போகிறீங்கன்னா கூட புக் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கும் திருமலாவில் தான் சேவா கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படின்னா 7 நாள் சேவா தான் இருக்கும். அதில் 4 நாள் ஒரு இடத்துல சேவா கொடுப்பாங்க, 3 நாள் இன்னொரு இடத்துல சேவா கொடுப்பாங்க, இல்லை 3 நாள் ஒரு இடத்துல சேவா கொடுப்பாங்க, 4 நாள் ஒரு இடத்துல சேவா கொடுப்பாங்க. இப்போ அப்படி கொடுக்கறது கிடையாது. 7 நாளும் நம்ம ஒரே இடத்துல தான் சேவா செய்கிறோம். இப்போ ரீசெண்டாக அலாட் பண்ணுற சேவாக்ஸ் எல்லாமே, இப்போ கூட சேவாவில் இருக்கிறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ ரீசெண்டாக ஒரே இடத்துல தான் 7 நாள் சேவாவும் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணாலும் சரி, ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணாலும் சரி. ஸோ இது 2 பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்லாட். பார்த்திங்கன்னா இது 2க்குமே மண்டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க, வெட்னஸ்டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. 7 டேஸ் நம்ம சேவா செய்கிற மாதிரி இருக்கும். 7 டேஸ்னால் இப்போ நீங்கள் மார்ச்சுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்ச்சுக்கு ஓப்பன் ஆகுது, 3ஆம் தேதி புக் பண்ண போகிறீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 7 நாள் கணக்கு வச்சுக்கணும். கடைசியாக சேவா முடித்ததுக்கப்புறம் சுப்பதமெண்ட்ரி வழியாக நம்மளை சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு லட்டு கொடுப்பாங்க. ஸோ ஸ்ரீவாரி சேவாவோ இல்லைனா ஜென்ரல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்லாட் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அந்த டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான் புக்குடு. இந்த சேவா நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கிட்டு செய்யலாம், குரூப்பாகவும் புக் பண்ணிக்கிட்டு செய்யலாம்.
குரூப்பாக புக் பண்ணிங்கன்னா மாஸ்டர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 20 பேரை ஆட் பண்ணிக்கலாம் மாஸ்டர் லிஸ்ட்டில். அதுலேருந்து ஆட் குரூப்ஸுன்னு ஒன்று இருக்கும். அதில் மினிமம் 10 பேராவது இருக்கணும், மேக்ஸிமம் 15 பேர் இருக்கணும். அதாவது மாஸ்டர் லிஸ்ட்டில் நம்ம மேக்ஸிமம் 20 பேர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாஸ்டர் லிஸ்ட்லேருந்து நம்ம ஆட் குரூப்ஸ் கொடுக்குறப்போ, இப்போ நீங்கள் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு புக்கிங் பண்ணுறோம் குரூப் புக்கிங் அப்படின்னா குறைஞ்சது 10 பேராச்சும் இருக்கணும் ஒரு லாகின்லேருந்து புக் பண்ணுறப்போ. அதிகபட்சம் 15 பேர் இருக்கணும். அதில் ஒருத்தர் ஆல்ரெடி திருமலாலையோ திருப்பதிலையோ பராக்கமணி சேவாவோ நவநீத சேவாவோ செய்தவராக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தது இண்டிவிஜுவல் சேவா. இதே குரூப்பாக புக் பண்ண போகிறீங்கன்னா குரூப்பாக கொடுத்துட்டு அடுத்து ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். இப்போ நீங்கள் இந்த அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் குரூப் லிஸ்ட்டு வரும். அகெயின் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் கொடுத்துக்கணும், அவ்வளோதான். ஆனால் என்ன அப்படின்னா ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது நிறைய பேருக்கு. ஃபஸ்ட்டு புக்கிங் அப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா ஆடு சேவாக்ஸு இன் குரூப்புன்னு கேட்குது. சரி ஏதோ இஷ்யூ இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் புதுசாக அப்போவே ஆட் பண்ணால் கூட ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்டுன்னு வருது. இது ஒரு சிலருக்கு வந்துட்டு தான் இருக்குது, புக் ஆக மாட்டேங்குது. மற்றபடி குரூப் புக்கிங் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஆன் டைமில் முன்னாடியே லாகின் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் சேவாலாம் செலக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல்னால் ஜென்ரலாக ஈஸி, சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். அடுத்து நீங்கள் திருப்பதியில் சேவா செய்யணுன்ட்டு விருப்பப்பட்டால் ஸ்ரீவாரி சேவா திருப்பதின்னு சூஸ் பண்ணிக்கணும். 7 days டியூஸ்டே ஸ்லாட் நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 days கீழ் திருப்பதியில் சேவா செய்துட்டு அடுத்த 3 days திருமலாவில் சேவா செய்யணும். இதே ஃப்ரைடே ஸ்லாட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்ரீவாரி சேவா திருப்பதிக்கு. அதுக்கு என்ன அப்படின்னா 7 days ஃப்ரைடே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு 4 நாள் திருமலாவில் சேவா செய்துட்டு மீதி 3 நாள் கீழ் திருப்பதியில் சேவா செய்யணும். அந்த மாதிரி உங்களுக்கு எது சௌரியப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கலாம். புக்கிங் ஏஜ் பார்த்திங்கன்னா அதே தான், 18லேருந்து 60 வயசு இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஸ்லாட்டே புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. விஷ்ணு நிவாசத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த 4 நாளில் ஒரு கோயில் அலாட் பண்ணுவாங்க நமக்கு சேவா. அது பத்மாதி அம்மவாரி கோயிலாக இருக்கட்டும், கோதண்டராம சுவாமி கோயிலாக இருக்கட்டும், கோவிந்தராஜ சுவாமி கோயிலாக இருக்கட்டும், ஸ்ரீனிவாஸ் அவங்களுக்கு எங்கே நீடு இருக்கோ, அலிப்பிரி டோலாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நமக்கு சேவா அலாட் பண்ணுவாங்க. அண்டு அந்த ஃபஸ்ட்டு 4 days சேவா செய்துட்டு பத்மாதி அம்மவாரி கோயிலில் சுபதமென்ட்ரி வழியாக போய் இப்போ சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துருக்குறாங்க சேவாக்ஸ். அதுக்கப்புறம் திருமலாவுக்கு போய் நம்ம சேவா செய்யலாம். ஸோ இது கீழ் திருப்பதியிலையும் சேவா செய்துட்டு திருமலையிலையும் சேவா செய்துட்டு வருது, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது ஒரு சாய்ஸ் இருக்குது. டேட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி சேவா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸ் திருமலாவுக்கு புக் பண்ணுறது 7 days மண்டே ஸ்லாட், 7 days வெட்னஸ்டே ஸ்லாட். திருப்பதிக்கு புக் பண்ணுறப்போ அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸ் எல்லாம் கிடையாது. ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். 7 days டியூஸ்டே ஸ்லாட், 7 days ஃப்ரைடே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து நவநீத சேவா இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 7 days வெட்னஸ்டே ஸ்லாட் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். லேடிஸ் மட்டுமே செய்யக்கூடிய கோஷாலா திருமலாவில் இருக்குது. அங்கே போய் நம்ம சேவா செய்யணும். காலையில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும், மத்தியானம் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். நவநீத சேவா நிறைய டைம் செய்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்குற நவநீதம் வெண்ணெயை நம்மளுக்கு கடைய சொல்லுவாங்க. அந்த கோஷாலை க்ளீன் பண்ணுறது, அங்கே கிருஷ்ணர் இருப்பார், அவருக்கு பூஜை பண்ணுறது, பஜன்ஸ் பாடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்குமே அங்கே கொடுக்குறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக லேடிஸ் தனியாக எப்படி போகிறது சமாளிக்கணுமே, நமக்கு தெரியுமா, திருமலையெல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வாலண்டரி சேவாவில் நவநீத சேவா 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் புக்கிங் பண்ணிக்க முடியும். ஆனால் சேஃபாக இருக்கும். நம்ம தங்க போகிற இடத்துலேருந்து சும்மா ஒரு 5 minutes வாக்கு தான். காலையில் 5 to 9 ஒரு ஷிஃப்ட் இருக்கும், மத்தியானம் 3 மணிக்கு மறுபடியும் வர சொல்லுவாங்க. அந்த நவநீதத்தை நம்ம கையில் கொஞ்சம் பேருக்காக மாற்றி கொடுத்து கோயில் கோபுரத்து வரைக்கும் போய் நம்ம கொடுத்துட்டு வரலாம். ஒரு நாளைக்கு நவநீத சேவா 50 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. அதே தான் 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம், குரூப்பாகவும் புக் பண்ணிக்கலாம். மினிமம் 10 பேர் இருக்கணும், மேக்ஸிமம் 15 பேர் இருக்கணும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்குன்னா 1250 கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கு 500 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு நாளைக்கு அப்படின்னா இப்போ மண்டே ஓப்பன் பண்ணுறாங்க 3ஆம் தேதினா ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு 1250, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கு ஒரு 500 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. இதே வெட்னஸ்டே ஓப்பன் பண்ணுறாங்க நவநீத சேவானா இப்போ 5ஆம் தேதிக்கு ஒரு 50 கோட்டா, 12ஆம் தேதிக்கு ஒரு 50 கோட்டா, 19ஆம் தேதிக்கு 26ஆம் தேதிக்கு
அப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் ஒரே இடத்துல தான் சேவா 7 நாளுமே. அதுக்கும் டெம்பிள் டியூட்டி உண்டு. அதுக்கும் கடைசியில் சுவாமி பார்த்துட்டு தரிசனம் பார்க்கலாம். சேவா செய்துட்டு தரிசனம் பார்க்கலாம். பாராக்குமணி சேவாங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பேங்க் எம்ப்ளாயீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் தான் செய்கிறோம். நம்மளோட அப்ளிகேஷன் அவங்க செக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. மண்டே ஸ்லாட் 4 days இருக்கும், ஃப்ரைடே ஸ்லாட் 3 days ஸ்லாட் இருக்கும். நம்ம செலக்ட் ஆகிட்டோம், அதாவது சேவாக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாகவும் தெரியப்படுத்துவாங்க. சேவா ஹிஸ்ட்ரிலையும் போய் பார்த்துக்கலாம். அவங்க தெரியப்படுத்தினதுக்கப்புறம் தான் நம்மளோட சேவா கன்ஃபார்ம்டுன்னு அர்த்தம். அந்த சேவா அந்த எஸ்எம்எஸ் சேம் டெய்லியும் வரலாம், சில டைம் 7 நாளும் ஆகலாம். ஆனால் இந்த ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸுக்கு, திருமலாவுக்கு, திருப்பதிக்கு, நவநீத சேவாலாம் ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்துட்டாலே புக்கிங் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு முன்னாடி லாகின் செய்து வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு ஸ்லாட் அப்போ ரெடியாக இருந்துட்டு கரெக்டாக புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த க்ரீன் கலர் அவைலபிலிட்டி காமிக்கிறப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து 0 காமிச்சிச்சுன்னா புக் ஆகாது. ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் செகண்ட்ஸ். இந்த இடத்துல அவைலபிலிட்டி காமிக்கணும், ஏதாவது ஒரு நம்பர் கோட்டா. அப்போ தான் உங்களுக்கு புக்கிங் ப்ரொசீட் ஆகும். அது உடனே வந்துடும். ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா வந்துடும். 0 இருக்கும்போது ப்ரொசீட் பண்ணாதீங்க. அந்த நம்பர் வருதான்னு இந்த இடத்துல பார்த்துட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க, சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதுதான் மெயின் இன்ஃபர்மேஷன். சேவா வேண்டானா புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் போக முடியலன்னு வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களோட அதே லாகின்லேயே செய்து கேன்சல் சேவான்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த மாதமே புக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க, போகவும் இல்லை அப்படின்னா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் ஆகும். ஒரு தடவை சேவா செய்துட்டு மறுபடியும் சேவா செய்கிறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. நீங்கள் திருமலாவில் சேவா செய்தாலும் சரி, திருப்பதியில் சேவா செய்தாலும் சரி, நவநீத சேவா செய்தாலும் சரி, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸ் சேவா செய்தாலும் சரி, ஓரளவுக்கு இண்டிவிஜுவல் கொஞ்சம் ஈஸியாகவே புக் ஆகும். குரூப் புக்கிங் பண்ணுறப்போ இஷ்யூ எதுவும் இல்லை அப்படின்னா ஆன் டைமில் புக் பண்ணுறப்போ புக் ஆகும். உங்களோட மொபைல் ஸ்பீடு அது கூட முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதாவது புக்கிங்க்கு ரீசனாக இருக்கும். மொபைல் ஸ்பீடு, அதுக்கப்புறமா இன்டர்நெட் ஸ்பீடு அதுவும் முக்கியம். அண்ட் ஆன் டைமில் நம்ம புக் பண்ணிக்கிறது முக்கியம். இதெல்லாம் தான் கன்ஃபார்ம்டாக சேவா கிடைக்கிறதுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் பயமாக இருக்குது எப்படி போய் சேவா செய்கிறதுன்னு நினைக்கிற லேடிஸ், 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறீங்கன்னா நவநீத சேவா போட்டுக்கோங்க. பயமே கிடையாது. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். நாம் ஸ்டே பண்ணுறதுக்கு லேடிஸ்க்கு தனியாக பில்டிங் இருக்குது, சேவா சதன் சொல்லிவிட்டு. ஜென்ஸுக்கு தனியாக சேவா சதன் சொல்லிட்டு இருக்குது. போய் ஜென்ஸு சேவா சதனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு லேடி சேவா சதனில் ஸ்டே பண்ணிக்கலாம். லாக்கர் கொடுப்பாங்க, பெட்டு கொடுப்பாங்க, அன்னப்பிரசாதத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சில டைம் நமக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி கூட கொடுப்பாங்க. ஸ்ரீவாரி சேவாலெலாம் இருக்கும் அப்படின்னா. நவநீத சேவாக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி கிடையாது, பட் ஸ்ரீவாரி சேவாவில் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டியூட்டி கூட கொடுப்பாங்க. சேவா டைம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், 4லேருந்து 6 மணி நேரம். ஸோ புக் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஆன் டைமில் முதலே லாகின் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸ் வரைக்கும் வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஸ்லாட் டே செலக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியுது. ஆஃப்லைனில் கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறப்ப கூட சில டீட்டெயில்ஸ் நம்மளால் மாற்ற முடியாது. அப்படி உங்களுக்கு புக்கிங்கில் ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுல ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சேவா சதனில் தான் போய் சரி செய்துக்கணும். சேவா சதனில் போனோன்னா ரிசப்ஷன் இருக்கும் எதிர்த்தாப்பில், ஜென்ஸு சேவா சதன். அதுக்கு ரைட் சைடில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே மேடம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அதை சரி செய்துக்கோங்க. ப்ரொஃபைலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், இப்போ நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தே தப்பாக கொடுத்துட்டீங்க, ஆதார் நம்பரே தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மாற்ற முடியாது. அங்கே போய் அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க, கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த குரூப் புக்கிங்கில் ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு சிலர் சரி ஆகுது அப்படிங்கிறாங்க, அந்த டெக்னிக் ஏதோ சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் ஆகலை. உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் சேவாக்ஸுக்கு. அந்த இஷ்யூக்கு கூட நீங்கள் அங்கே தான் போய் கேட்கணும். அதாவது புக்கிங் பண்ணுறப்போ ஆடு குரூப்புன்னு வரும். சரி, ஆடு மறுபடியும் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்டுன்னு வருது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். சேவா ரொம்ப நல்லாயிருக்கும். 7 நாள் நம்ம தங்கி திருமலையாக இருக்கட்டும், திருப்பதிலையாக இருக்கட்டும் சேவா செய்கிறதுக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு புக்கிங்லேயோ சேவா செய்கிறதுலையோ டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டோக்கன் தரிசனத்துக்கு உண்டானது கீழ் திருப்பதியில் கொடுக்கறது, ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி உண்டான கோட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் 20 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிடிடியிலே சொல்லியிருக்கிறாங்க. 300 தரிசனத்தில் 4 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு டோக்கன் தரிசனத்தில்
1லேருந்து 2 மணி நேரம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் முன்னான டைம் ஸ்லாட்டில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமாகலாம். அப்பப்போ லைட்டாக மழை இருக்குது, எதுக்கும் ஒரு குடை வச்சுக்கோங்க. குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறீங்கன்னா நைட் நேரம்லாம் சில்லுன்னு இருக்குது, ஷால் ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. டோக்கன் வாங்கிட்டு துவார தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் டிடிடியில் சொன்னது நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதியே நீங்கள் சாமி பார்க்கணும் ஏகாதசிக்கு அப்படின்னா 9ஆம் தேதி காலையில் டோக்கன் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 8ஆம் தேதி காலையிலே கீழ்த்திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரிமேட்டில் 10 நாட்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம நடந்து போகலாம். அலிப்பிரி நடைபாதையில் கொடுக்கறது கிடையாது, ஆனாலும் நம்ம நடந்து போகலாம். டோக்கன் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. நம்மளோட ஸ்லாட் படி வர சொல்லியிருக்கிறாங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, ஆன்லைனில் கீழ்த்திருப்பதியில் டோக்கன் வாங்கினாலும் சரி, டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். அக்காமடேஷன் திருமலாவில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. துவார தரிசனத்துக்கு நம்ம நேரில் தான் போய் புக் பண்ணிக்கணும். அது சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் இருக்குது. அதில் துவார தரிசனம் பற்றின ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் அக்காமடேஷன் பற்றியெல்லாம் சொன்னாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.